வாங்க வாங்க என்று வரவேற்றவரை பார்த்ததும் மனம் பக்கென்றிருந்தது. இவனா? கடவுளே, இவன் பெண்ணையா என் பையன் காதலித்தது? நாங்களும் பூவை தூக்கிக் கொண்டு பெண் பார்க்க வந்திருப்பது. சேதுவின் முகமும் என்னை கண்டதும் வாடிப்போய் இறுகிப் போனது. இறுக பின்னி கொண்டையில் பூச்சுற்றி இரட்டை வடம் போட்டு கல்தோடு மூக்குத்தியோடு பளிச்சென்றிருந்தாள் சேதுவின் மனைவி. வாங்க, உட்காருங்க. டீ டைப் வீடு. கூடம் பளிச்சென்றிருந்தது. அலமாரிகள் எல்லாம் பொம்மை மயம். ரவி என்னருகில் உட்கார்ந்து கொண்டான். என்னம்மா என்றான் காதோரம் கிசுகிசுப்பாய். என் முக வேறுபாட்டை பார்த்து விட்டானோ? கடவுளே, இத்தனை நல்ல பையனுக்கா சேதுவின் பெண்? ஒண்ணுமில்லேப்பா, போயும் போயும் இந்த குடும்பம்தான் கிடைத்ததா என்று எப்படி இவனிடம் கேட்பேன்? எவ்வளவு ஆசையாய் எனக்கு ஒரு பெண்ணை பிடிச்சிருக்குமா? நீயும் அப்பாவும் பாருங்க, பிடிச்சா கல்யாணம் பேசலாம். உமாவை உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும் என்று சொன்னதும் உமாவின் அப்பா சேதுவிடம் என் கணவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பின் நேரில் பார்த்து பேசி இப்போது வீடு தேடி பெண் பார்க்க வந்தபோது தான் இப்படி ஒரு இடிவிழும் என்று தெரிந்தது. இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க என்று தட்டில் பேப்பர் தட்டு போட்டு கொஞ்சம் மிக்சர், 2 பிஸ்கட், ஒரு ஸ்வீட், பழம் என்று ஒவ்வொருவரிடமும் தட்டை நீட்டினாள் ஒரு பெண். இதுதான் என் மருமகள். பெயர் சுமதி. எதுக்குங்க இவ்ளோ? இப்போதான் சாப்பிட்டு வந்தோம். மருமகள் எந்த ஊர்? இங்கதான் பக்கத்தில் பண்ரோட்டி. சுமதி, போய் உமாவை கூட்டிட்டு வாம்மா. என்ற சின்ன சிரிப்போடு நகர்ந்தாள் அந்த பெண். சொன்ன சேதுவை நிமிந்து பார்க்கிறேன். ரவி, ரவி, இவன் மகள்தானா உனக்கு கிடைச்சுது? ஏதோ உறுத்த சேது திரும்பி என்னை பார்த்தான். மாறிப்போயிருந்தது அவன் உருவம். கொஞ்சம் நரை, தொப்பை, தளர்வு. இவன் குணம் மாறியிருக்குமா? சட்டென்று தலை திருப்பிக் கொண்டேன். மெல்லிய கொலுசொலி என் கவனத்தை திருப்ப கருநீல பட்டுப்புடவையில் உமா வந்தாள். ரவி 3 முறை துணிமாற்றியதும் 5 முறை கண்ணாடி பார்த்து தலைமுடியை கோதியதும் இவளுக்காகத்தானா? அப்பனை போலவே கீழ்பார்வை பார்த்து கொண்டு பளிச்சென்றிருந்தாள். சின்ன வயசு சேதுவின் சாயல் கொஞ்சம் மிச்சமிருந்தது. என் பையன் மயங்கி விழுந்ததில் ஆச்சரியமில்லை என்று தோன்றியது. படபடப்போடு கைக்குட்டையை ஒரு வழி பண்ணி கொண்டிருந்தான் ரவி. பின்னர் பெரியவர்கள் பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லி விடைபெற்று கிளம்பினோம். ரவி, இந்த பொண்ணு வேண்டாம்டா என்றதும் உடனே சோர்ந்து போனான் ரவி. ஏம்மா? ஏன்? என்னப்பா சொல்றாங்க? எதுக்காக? உமா நல்ல பொண்ணுமா. என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி செய்யற? நல்ல குடும்பமாத்தானே தெரியுது. நானும் வெளியில் விசாரிச்சேன். இவனுக்கும் பிடிக்குது. வேற என்ன? ஏதாவது மொத்தமா எதிர்பார்க்கிறியா? சீ, போய் வாயக் கழுவுங்க. எங்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. இந்த உமா வேண்டாம். சொல்லும்மா. ஏன்? என்ன காரணம்? உமாவை உனக்கு முன்னமே தெரியுமா? ரவி, நீ போய் வேலையை பார். போட்டு குழப்பிக்காதே. நான் பேசறேன் உங்கம்மாகிட்ட என்ற அப்பாவை ஆதரவாய் எரிட்டு பார்த்துவிட்டு போனான். என்னடி, என்னாச்சி உனக்கு? முன்னாலேயே அவங்க குடும்பத்தை தெரியுமா? நீயா ஏதாவது கற்பனை செய்துக்காதே. வீணாக பிள்ளைங்களோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிடாதே. என்னை யோசிக்க விட்டு இருவரும் வெளியே போய்விட்டனர். என்ன சொல்வேன் ரவியிடம்? தடாலடியாக பேசுபவனிடமாவது சண்டை போடலாம். இவ்வளவு பொறுமையாக பேசுபவனிடம் என்ன சொல்லி சமாளிப்பது? இந்த சேது காலேஜில் எனக்கு சீனியர். எப்போதும் 4 பேர் அணி சேர்த்துக்கொண்டு எதிரில் வரும் பெண்களையெல்லாம் கேலி செய்வான். அவனின் எண்ணெய்படாத தலையும் பட்டன் போடாத சட்டையும் வாயில் புகையும் சிகரெட்டும் திமிர்த்தோரணையும் இவனை சத்தமில்லாமல் ரவுடி கும்பலில் சேர்த்தது. பார்க்க ஆள் கொஞ்சம் அழகாயிருப்பதால் எல்லா பெண்களுமே இவன் அழகுக்கு அடிமை என்ற திமிர். ஓயாத கிண்டல் இருந்தால் கூட மன்னிக்கலாம். பஸ்ஸில் வரும்போது முறை தவறி நடந்து கொள்வான். பெண்களின் தாவணியை பிடித்து இழுப்பது, புத்தகத்தை தட்டிவிடுவது. ஒருமுறை பஸ்ஸில் நெரிசலில் என் இடுப்பில் கை வைத்து தன் பக்கம் இழுக்க நான் குன்றிப்போனேன். அவன் என்று இழிக்க நான் உதறிக்கொண்டு முன்னே போய் நின்று கொண்டேன். இதுபோல் என்னிடம் மட்டுமல்ல, என் தோழிகளிடமும் நடந்து கொண்டான். அந்த ரவுடி சேதுவின் மகளா எனக்கு மருமகள்? எனக்கு இப்போது நினைத்தாலும் நடுங்கி போகிறது உடல். பாவி, இப்போதாவது மாறியிருப்பானா? நாளை இவன் பெண்ணை எடுத்துவிட்டால் இவன் முகத்தில் எப்படி விழிப்பது? எந்த துணிவில் என் வீட்டு படியேறுவான்? இதை நான் எப்படி ரவியிடம் சொல்வேன்? என் கணவரிடமே நான் சொல்ல சுடுகிறது. 2 பேரும் ஆபீஸ் போனதும் கோயிலுக்கு போகலாம் என்று கிளம்ப எத்தனித்தேன்.
மனக்குழப்பம் தெளிய வேண்டுமானால் கடவுளைத் தவிர வேறு வழியில்லை. நேற்று பெண் பார்த்துவிட்டு வந்ததிலிருந்து புயலடித்து ஓய்ந்தது போலிருந்தது வீடு. வாய்விட்டு பேசினால் தோஷம் என்று நினைப்பவர்கள் போல் எல்லோருமே பேசாமலிருந்தோம். எதிர்வீட்டு ஜானகி மாமி கோயிலுக்கு போகலாம் என்று கேட்டதும் சட்டென்று ஒப்புக்கொண்டேன். கொஞ்சம் வெளியே போய் வந்தால் தெளியும் போலிருந்தது மனது. கதவு தட்டும் ஓசை கேட்டு வெளியே வந்தேன். சேது நின்று கொண்டிருந்தான். மனம் மரியாதையோடு நினைக்க மறுக்கிறது. வாங்க என்று வழிவிட்டு உள்ளே அழைத்தேன். உட்காருங்க என்றேன், நாற்காலியை இழுத்து போட்டபடி. ரவி அப்பா ஆபீஸ் போயிட்டாரா? இம் என்றேன். என்ன பேசுவது என்று தெரியவில்லை. வேண்டாம், இந்த கல்யாணம் என்று சொல்லிவிடலாமா? நான் உங்களைத்தான் பார்க்க வந்தேன் என்றார். என்ன என்பது போல் நிமிர்ந்து பார்த்தேன். என் மேல இருக்கிற கெட்ட அபிப்பிராயம் இன்னும் போகலைன்னு நினைக்கிறேன். காலேஜ் நாட்களில் நான் நடந்து கொண்டது தப்புதான். அப்போ புரியலை. எல்லோரும் என்னை கவனிக்கணுங்கிற வெறி, இனம் புரியாத ஜாலி. ஆனால் ஒரு வேலை தேடி அலையும்போது என்னோட எல்லா திமிரும் குறைந்து போய்விட்டது. கல்யாணம் செய்து கொண்டதும் பொறுப்பு வந்துவிட்டது. என் மகள் பிறந்ததும் நான் மனிதனாய் மாறிவிட்டேன். இப்போ என் மகளை யாராவது திரும்பி பார்த்தால் எனக்கு வலிக்கிறது. விசிலடித்து கூப்பிட்டால் வெட்டி போடலாம் என்று. ஐயம் சாரி. 2 வயசிலே தெரியாம மண் தின்னதுக்கு 20 வயசிலே சுடு வைக்காதீங்க. நம்ம பிள்ளைங்க பாவம் என்றார் சேது. பளிச்சென்று விடிந்தது போலிருந்தது. எதிர்வீட்டு ஜானகி மாமி கோவிலுக்கு போக கூப்பிட உள்ளே வந்து, யார் வந்திருக்காங்க என்றார். எங்க ரவியோட வருங்கால மாமனார் என்றேன். மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.